பரபரப்பான சூழ்நிலையில் தமிழ்நாடு சட்டமன்றம் நாளை கூடுகிறது. டங்ஸ்டனுக்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மணிப்பூர் பற்றி பேசும் விஜய் தன்னுடன் மணிப்பூருக்கு வர தயாரா? மணிப்பூருக்கு அழைத்துச் செல்ல தயாராக இருப்பதாக விஜய்க்கு அண்ணாமலை சவால். ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவு. கவனமாக பேசுமாறு அறிவுறுத்தியதாக திருமாவளவன் விளக்கம். கேரளாவில் பெரியார் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றாண்டு விழா 12ஆம் தேதி நடைபெறும் விழாவில் கேரள முதலமைச்சருடன் பங்கேற்கிறார் மு க ஸ்டாலின். பெண்களுக்கு எதிரான வழக்குகளை மெத்தன போக்குடன் கையாளுகிறது திமுக அரசு. மனநலம் பாதித்த கல்லூரி மாணவி பாலியல் வன்முறையை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மாணவர்களை கல்வி கற்பதில் இருந்து வெளியேற்றுவதுதான் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம். விஸ்வகர்மா திட்டத்திற்கு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை என துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. பூந்தமல்லி போரூர் மெட்ரோ ரயில் பணிகள் 90% நிறைவு. மெட்ரோ நிர்வாகம் தகவல். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்படும். உயர்நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி உரிமையாளர்கள் சங்கம் தகவல். புதுச்சேரி உழவர்கரை உள்ளிட்ட இடங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு முடிந்தது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லவில்லை என பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் டி ராமச்சந்திரன் காலமானார். சொந்த ஊரான மடுகரையில் நாளை உடல் தகனம். டெல்லியை நோக்கி சென்ற விவசாயிகள் பேரணி தற்காலிகமாக நிறுத்தம். அடுத்த கட்ட போராட்டம் விரைவில் நடத்தப்படும் என அறிவிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 11ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். அனைத்து கிராமங்களிலும் குறைந்த கட்டணத்தில் அதிவேக இணையதள சேவை. தனியார் ஆபரேட்டர்கள் உதவியுடன் இணையதள சேவை வழங்க தமிழக அரசு திட்டம். டெல்லியில் வருகிற 10ஆம் தேதி கடும் குளிர் வாட்டும் என எச்சரிக்கை. பனிமூட்டம் அதிகரிக்கும் என இந்திய வானிலை மையம் தகவல். நெதர்லாந்தில் திடீரென வெடித்து சிதறிய குடியிருப்பு கட்டிடம். கட்டிடம் தீப்பிடித்ததில் 5 பேர் உயிரிழப்பு. சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் இந்திய தூதரகம் தொடர்ந்து செயல்படுகிறது. இந்தியர்களுக்கு உதவிட தயாராக உள்ளது என தூதரகம் தகவல். சிரிய அதிபர் அசாத்தை பாதுகாப்பதில் புட்டினுக்கு ஆர்வமில்லை. அசாத்துக்கு சீனா உதவி செய்ய வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் தகவல். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் லிரனை வீழ்த்தி தமிழக வீரர் குகேஷ் வெற்றி. 11வது சுற்றில் வெற்றி பெற்று 6-5 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளார் குகேஷ். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது இங்கிலாந்து. வருகிற 11ஆம் தேதி இரு அணிகளும் இறுதிப் போட்டியில் பலப்பரீட்சை.